நாட்டின் வளர்ச்சியை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் காங்கிரசின் வெறுப்புணர்வு அரசியல் அம்பலமாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், விண்வெளி, தொழில்நுட்பம், உற்பத்தி என அனைத்து துறைகளிலும் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி நாடாளுமன்ற மக்களவையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், குடியரசுத் தலைவரின் உரை தொலைநோக்கு பார்வை கொண்டது என்றும் அதனை எதிர்க்கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் பேச்சு அவர்களின் தரத்தை காட்டுவதாக விமர்சித்த பிரதமர் மோடி, ஊடகங்களில் வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக அவரவர் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர் என கூறினார். வேலை இழப்பு, பொருளாதார பாதிப்பால் உலக நாடுகள் தள்ளாடும் நிலையில் அந்த பிரச்சினையை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, செல்போன் உற்பத்தி, எரிசக்தி துறை என ஒவ்வொரு துறையிலும் இந்தியா வரலாறு படைத்து வருவதாக கூறினார். एक समय था छोटी छोटी टेक्नोलॉजी के लिए देश तरसता था। आज देश में बहुत बड़ा फर्क महसूस हो रहा है। टेक्नोलॉजी के क्षेत्र में देश बड़ी ताकत के साथ आगे बढ़ रहा है। पूरी दुनिया ने कोरोना कालखंड ने सप्लाई चेन के मुद्दे पर दुनिया को हिला के रख दिया है। आज भारत उस कमी को पूरने की ताकत के साथ आगे बढ़ रहा है. ஆனால் நாட்டின் வளர்ச்சியை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் காங்கிரசின் வெறுப்புணர்வு அரசியல் அம்பலமாகி உள்ளது என்றும் தெரிவித்தார். 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி ஊழல்களால் நிறைந்திருந்தது என குறிப்பிட்ட பிரதமர், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சியின் 10 ஆண்டுகளில் உலக அளவில் இந்தியா பலவீனமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன்வைக்கவில்லை என்றும் கட்டாயமான விமர்சனத்தையே முன்வைத்து வருவதாகவும் கூறினார். தன் மீதான விமர்சனம் பிரச்சினைகளை தீர்க்கும் என எதிர்க்கட்சியினர் நம்புவதாகவும் ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடினார். இந்தியாவின் அழிவு ஹார்வர்டில் பல்கலைக்கழகத்தில் படிப்பினையாக இருக்கும் என ராகுல் காந்தி குறிப்பிட்டதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, இந்திய காங்கிரஸ் கட்சியின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி என்று ஆய்வை ஹார்வர்டு பல்கலைக்கழகம் மேற்கொண்டதாகவும், எதிர்காலத்தில் காங்கிரசின் அழிவு ஹார்வர்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களிலும் ஆய்வு செய்யப்படும் என்றும் விமர்சித்தார். பிரதமர் மோடியின் பேச்சு திருப்தி அளிக்கவில்லை என தெரிவித்து மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டத்தில் எதிர்பார்த்ததைப் போலவே வட்டி விகிதம் 0.25 புள்ளிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வங்கிகள் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி வீதம் 0.25 புள்ளிகள் உயர்த்தப்பட்டு 6.5% நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 2023-24 நிதியாண்டின் 4வது காலாண்டில் பணவீக்கம் 5.6% குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக பொருளாதார சூழல் சில மாதங்களுக்கு முன்பு இருந்ததைப் போல் தற்பொழுது மோசமாக தெரியவில்லை என்றும், பெரிய பொருளாதார நாடுகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மேம்பட்டிருப்பதாகவும் கூறினார். எனினும் பணவீக்கம் பெரிய பொருளாதார நாடுகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். The MPC decided by a majority of 4 members out of 6 to increase the policy repo rate by 25 basis points to 6.5% with immediate effect. நடப்பு நிதியாண்டில் ரெப்போ வட்டி விகிதத்தை 6வது முறையாக ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 4% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்பொழுது 6.50% உயர்ந்துள்ளது. கடந்த 10 மாதங்களில் 2.50 விழுக்காடு அளவுக்கு ரெப்போ வட்டி உயர்ந்துள்ளது. வட்டி விகித அதிகரிப்பு நேரடியாக மக்களை பாதிக்கும். வீடு மற்றும் வாகன கடன் பெற்றவர்கள் அதிக தொகையை மாத தவணையாக கட்ட நேரிடும். உதாரணமாக, ஒருவர் 20 ஆண்டுகளில் செலுத்தத்தக்க வகையில் 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் பெற்றிருந்தால் அவரது காலம் மேலும் 14 மாதங்கள் அதிகரிக்கும். அவரது வட்டி விகிதம் 9% இருந்து 9.25% அதிகரிக்கும்.
கடன் பெற்றவரின் மாதத்தவணை 44,986 ரூபாயில் இருந்து 45,793 ரூபாயாக உயரும். ஒவ்வொரு மாதமும் 807 ரூபாய் கூடுதலாக செலுத்த நேரிடும். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய வங்கிகளுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் வட்டி விகிதம் குறைவாகவே உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் ரெப்போ வட்டி விகித உயர்வை அடுத்து வீடு வாகன கடன்களுக்கான வட்டி உயர உள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ், அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ திருமகன் ஈவேரா காலமானதை அடுத்து வரும் 27ஆம் தேதி அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 31ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 7ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தலில் போட்டியிட 96 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி சிவக்குமார் தலைமையில் தேர்தல் பார்வையாளர் ராஜீவ்குமார் யாதவ் முன்னிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EBKS இளங்கோவன், அதிமுக வேட்பாளர் தென்னரசு, தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகனின் 2 மனுக்களும் A-B படிவம் இணைக்காததால் நிராகரிக்கப்பட்டன. இதேபோன்று 12 சுயேட்சைகளின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. வரும் 10ஆம் தேதி வரை வேட்புமனுவை திரும்பப் பெற அவகாசம் உள்ள நிலையில் அன்றைய தினமே வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. முன்னதாக குக்கர் சின்னம் ஒதுக்கப்படாத காரணத்தால் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அறிவித்திருந்தார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் பாஜகவுக்கு இணக்கமாக செயல்படும் நோக்கம் இல்லை என்று கூறினார். இடையில நடக்கிற இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு குக்கர் சின்னம் கொடுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கடிதம் மூலம் கேட்டிருந்தோம். அவங்க கொடுக்கல. இந்த நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் EBKS இளங்கோவனை ஆதரித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் வருகின்ற 24ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். 25ஆம் தேதி நடக்கும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்காததால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பின் 40 பேர் கொண்ட பேச்சாளர்கள் பட்டியலுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுவை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 12ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து 5 நாட்களும் தேர்தலுக்கு முந்தைய 2 நாட்களிலும் பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் டீ போட்டு கொடுத்தும் பரோட்டா தட்டியும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகின்றனர். வருகிற 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. முனிசிபல் காலனி பகுதியில் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் வேட்பாளர் EBKS இளங்கோவனுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்கு சேகரித்தார். மேலும் உணவகம் ஒன்றில் பரோட்டா போட்டுக் கொடுத்து கை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அண்ணன் வைகோவின் ஆட்சிப்பட்ட சின்னம் அண்ணன் வைகோவின் ஆட்சிப்பட்ட சின்னம். இதேபோல அமைச்சர் பெரிய கருப்பன் வளையல்காரர் வீதி, கச்சேரி வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வீரபஞ்சத்திரத்தில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜாஜிபுரம் பகுதியிலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்னை சத்யா நகரிலும் பரப்புரையில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் EBKS இளங்கோவன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கருடன் இணைந்து திறந்த ஜீப்பில் பரப்புரை மேற்கொண்டார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஈரோடு வில்லரசம்பட்டி தனியார் சொகுசு விடுதியில் முன்னாள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேக்கரிக்கு சென்று டீ சாப்பிட்டார்.
முன்னதாக அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேநீர் போட்டுக் கொடுத்தும் இஸ்திரி செய்தும் பிரச்சாரம் செய்தார். பல்வேறு சோதனைகளை தாண்டி, பல்வேறு தடைகளை தாண்டி, பல்வேறு துரோகங்களை தாண்டி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை இன்றைக்கு தேர்தல் கமிஷன், மாண்புமிகு நீதி அரசர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அந்த ஒருங்கிணைக்கிற அந்த பணியில வெற்றி பெற்று ஒரு மாபெரும் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை தாண்டி, பல்வேறு தடைகளை தாண்டி, பல்வேறு துரோகங்களை தாண்டி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை இன்றைக்கு தேர்தல் கமிஷன், மாண்புமிகு நீதி அரசர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய அந்த ஒருங்கிணைக்கிற அந்த பணியில வெற்றி பெற்று ஒரு மாபெரும் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். இதேபோல தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,000 நெருங்கியுள்ளது. பல இடங்களில் மீட்புப் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துருக்கி சிரியா எல்லையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11,000 தாண்டி உள்ளது. இடிபாடுகளில் சிக்கி இருப்பவர்களில் இதுவரை 8,000 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக துருக்கி அரசு தெரிவித்துள்ளது. வீடுகளை இழந்த சுமார் 3,80,000 பேர் அரசு அலுவலகங்கள், ஹோட்டல்கள், மைதானங்கள், ரயில்கள் மற்றும் மசூதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மீட்புப் பணியில் 25,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் மீட்பு நடவடிக்கையில் மிகவும் மெதுவாக நடைபெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்த தாங்கள் பசி மற்றும் குளிரால் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அதிக பாதிப்புக்குள்ளான கஹ்ராமன் மாராஸ், ஹடே மற்றும் பசார்சிக் பகுதிகளில் அதிபர் எர்டோகான் நேரில் ஆய்வு செய்தார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீட்டு வருகின்றனர். சிரியாவின் இட்லிப் நகரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சரக்கு விமானங்கள் மூலமாக இஸ்தான்புல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். நிலநடுக்கத்தால் விமான நிலையங்கள், துறைமுகங்கள், சாலைகள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பும் சீர்குலைந்திருப்பதால் துருக்கியின் பொருளாதார வளர்ச்சியில் 2% குறையும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சிரியாவில் 7 வயது சிறுமி கட்டட இடிபாடுகளுக்கு அடியில் தனது சகோதரனை பாதுகாத்து வைத்த அந்த காட்சி பாசத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. துருக்கி மற்றும் சிரியாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் நொறுங்கி கான்கிரீட் குவியல்களாக காட்சியளிக்கின்றன. இவற்றில் சிக்கி உள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் சிரியாவில் இடிபாடுகளுக்குள் சிறுமி தனது தம்பியுடன் சிக்கியிருந்த காட்சி வெளியாகியுள்ளது.
இடிபாடுகளில் இருந்து மீட்பதற்காக காத்திருக்கும் சிறுமி தனது சகோதரனை பாதுகாப்பதற்காக அவனது தலையில் கையை வைத்திருந்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த காட்சியை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஐநா பிரதிநிதி சஃபா, சிறுவர்கள் இருவரும் 17 மணி நேரம் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்ததாகவும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மீட்பதற்கு முன்பு மருத்துவர் ஒருவருடன் பேசிய சிறுமி தன்னையும் தம்பியையும் மீட்குமாறு கெஞ்சி உள்ளார். மேலும் என்ன கேட்டாலும் தாங்கள் செய்வதாகவும் வேலைக்காரர்களாக கூட இருக்க தயார் என்றும் சிறுமி கூறியதாக சஃபா உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இதேபோல் இட்லிப் நகரில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவன் ஒருவனை மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். 2 நாட்கள் இருளுக்குள் சிக்கி உயிருக்காக போராடிய சிறுவன் மீண்டும் வெளிச்சத்தை கண்ட உற்சாகத்தில் மீட்பு படையினரின் கன்னங்களை பிடித்து கிள்ளியும் செல்லமாக அடித்தும் தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். ஏராளமான சடலங்களை மீட்டு மன இறுக்கத்தில் இருக்கும் மீட்பு படையினருக்கு சிறுவனை உயிருடன் மீட்டது புத்துணர்ச்சியை அளிக்கும் வகையில் அமைந்தது. இதனிடையே துருக்கியில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்த 35 வயது நபர் 65 மணி நேரத்திற்கு பின்பு உயிருடன் மீட்கப்பட்டார். மலாத்தியா என்ற இடத்தில் உள்ள குடியிருப்பில் வசித்து வந்த ஹபீலும் அவரது மனைவியும் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதில் ஹபீல் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி தேடப்பட்டு வருகிறார்.